தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூடுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும், கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளி சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன நினைச்சீங்க மிக்கிய துரத்தினீங்க? இப்ப சித்தப்பான்னு நினைச்சு துரத்தினீங்களா? சித்தப்பா இங்க இருக்கிறாங்க, இங்கதான் இருக்கிறாங்க. இப்ப சித்தப்பா மிக்கி மாதிரி வந்து உங்களோட டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினைச்சு துரத்தினீங்களா? சொல்ல முடியும், ஒருவேளை சித்தப்பா தான் உள்ள நிக்கிறாரோ தெரியா. சாமத்தி வீட்டுக்கு வரையிலையா சித்தப்பா? வரையிலையா? ஏன் வரையில தெரியல. ஆனா சித்தப்பா விருப்பமா? விருப்பம். அதெல்லாம் சித்தப்பான்னு நினைச்சு போல சுத்தி எங்கட மிக்கி இப்ப ஓடி இருக்கிறாங்க. நல்ல வேளை பாவம், நாங்க அந்த முகத்தை ஓபன் பண்ணாம காப்பாத்தி வச்சிருக்கிறோம். சரி, ஓகே. தமிழ் கதை விளங்கும் தானே? ஓகே, சரி, ஓகே. இன்றைக்கு அப்ப பிள்ளைக்கு பூ புனித நீராட்டு விழா நடக்குதாம், வெற்றி செரிமனி நடக்குதாம்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கட்டாமன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க? ஜெர்மன்ல இருந்து. என்ன சொல்லுது ஸ்ரீலங்கா? நல்லா இருக்கு. எத்தனையாவது தரம் வந்திருக்கிறீங்க இது ஸ்ரீலங்கா? 2வது தரம். சரி, ஏன் இங்க வந்து செலிப்ரேஷன் செய்யறீங்க? உங்களுடைய செரிமனி செய்யறீங்க? சரி, தன்னுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு முன்னால கொண்டு வந்து கண்ட மகளுக்கு சாமத்தியோடு செய்யணும்ன்றது அப்பாட ஆசை, கனவு என்ன? சரி, எத்தனை பிள்ளைகள் அப்பாக்கு? 3 பேர். நீங்களா மூத்தா? 2வது. மூத்தவ பொம்பளை பிள்ளையா? நீங்களும் வாங்க, சேர்த்து நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். Dachtet ihr nicht auch, dass es nicht davon ist? Ich glaube, jemand von uns. Ich habe auch gesehen. Es ist doch keiner von uns. சில நேரம் சித்தப்பாவா இருக்கலாமோ? நீங்க 2 பேரும் சித்தப்பால விருப்பமா? சித்தப்பா விருப்பமா? அதனாலதான் நான் மிக்கிய துரத்து. நீங்க நாங்க விட்டுட்டு போகவா மிக்கிய? சித்தப்பானா விட்டுட்டு போறோம்.
எங்கட மிக்கியெல்லாம் கூட்டிட்டு போறோம். Ja, aber das ist so. Das dachte jeder. பிளான பார்த்தா சித்தப்பா போல இருக்கு. நம்மட மிக்கிய நாங்க எப்படி காப்பாத்தி வீட்டை கொண்டு போக போறோம்னு தெரியல. சரி, பிள்ளைக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. முதல்ல கொடுப்போமா பிள்ளைங்க கிஃப்ட்? சரி, அழகா உங்களுக்காக நீங்க அங்க இருந்து வந்திருக்கிறீங்களா? சோ கொண்டு போகக்கூடிய மாதிரி சைஸ்ல கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு டெடி பியர் ஒன்று கொடுத்து விட்டுருக்காங்க. விருப்பமா? விருப்பம். சரி, யார் இதை கொடுத்துருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க. இங்க எல்லாம் நீங்க அந்த நோட்டம் எல்லாம் விடப்படாது. பக்கத்துல வந்து கெஸ் பண்ணுங்க பாப்போம் யாருன்னு சொல்லி. குட்டியக்கா அங்க இருக்கிறாங்க. ஜெர்மன் இல்ல. இல்ல அவங்க இல்ல. நோ. Any other guesses? ஜெர்மன்ல இருந்தும் வந்திருக்கலாம், வேற யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் வந்திருக்கலாம். என்ன பேர்? சித்தி. சித்தி எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனி இல்ல. சித்திக்கு என்ன பேர்? மயூரா. நோ. வேற யாரு? எனக்கு பின்னால நிறைய ஸ்பைஸ் இருக்கிறாங்க. சரியா, ஸ்பை வேலை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாங்க காட்ட மாட்டோம். கடவுள், எங்கட மிக்கிய தான் எல்லாரும் சுத்தி சுத்தி பாக்குறீங்க. அது எங்கட மிக்கியப்பா, உண்மையா சொல்றோம். சரி, இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது உங்களுக்காக. அழகா ஒரு காமாட்சி விளக்கோட சேர்த்து எங்களுடைய லட்சுமிக்கு எங்களுடைய பரிசாக 50,000 ரூபாய் கேஷும் கொடுத்து அழகா உங்களுக்காக இந்த கிஃப்டை கொடுக்கட்டாமன்னு அனுப்பி இருக்கிறாங்க. இங்க வந்து நிக்கிற பிள்ளைன்றபடியா, வெளிநாட்டு பிள்ளைன்றபடியா என்ன கிஃப்டை கொடுக்குறேன்னு தெரியல. அதை விட கிஃப்ட் எல்லாம் நாங்க எடுக்கலைன்னு சொல்லி போட்டீங்களாம் சொல்லி இருக்கிறோம். கிஃப்ட் எல்லாம் நாங்க எடுக்கல, வாங்கலைன்னு சொல்லி போட்டீங்களா, அதனால ஏதாவது கொடுப்போம் கொடுத்துருக்கிறீங்களா என்று நினைக்கிறேன். கொடுத்துருக்குறாங்க. யாரா இருக்கும்? வடிவா யோசிச்சு பாருங்க. இல்ல, யாரையோ ரொம்ப என்னன்னு சொல்றேன், அந்த பேரை சொல்லாம மிஸ் பண்றீங்க, நீங்க மறந்துட்டீங்க. சரி, நீங்க ஜெர்மனை விட்டு வெளியில யோசிங்க. சித்தப்பா அங்க. கனடா இல்ல. சும்மா சொல்லுங்க. ஸ்ரீலங்கா இல்ல. லண்டன்டா யாரு? லண்டன்ல யாரு இருக்கிறாங்க? யாரு? அப்பப்பாக்கு என்ன பேர்? அப்பப்பாக்கு என்ன பேர் சொல்லுங்க. அப்பப்பாக்கு வந்தா ஜெர்மன்ல இருந்தா வந்திருக்கும், வேற இடத்துல இருந்து வந்திருக்காது. வர சந்தர்ப்பமே இல்லைங்க. நான் இது இப்படி பொத்தி வச்சிருக்கிறேன் மறைச்சு. சுத்தி பாக்குறாங்க. ஸ்ரீலங்கா அல்லது ஜெர்மன், அத நான் தான் சொல்ல வேணும். ஸ்ரீலங்காவா ஜெர்மனான்னு சொல்லி. ஸ்ரீலங்காவும் இல்ல, ஜெர்மனும் இல்ல. ஷுவர், ப்ராமிஸ். அம்மாட தங்கச்சிக்கு என்ன பேர்? மச்சம்மா. நோ, நான் சொல்லிட்டேன். ஜெர்மனும் இல்ல, ஸ்ரீலங்காவும் இல்ல. அதை விட்டு யோசிக்க சொல்லாட்டிக்கு ரொம்ப கவலைப்படுவீங்க. திருமாமா யார் அது? அம்மாட அண்ணா. அவர் அனுப்பியிருப்பாரா? சான்ஸே இல்லையன்னுட்டீங்க. அவர் அனுப்பியிருப்பாரா? இருப்பாரா? இருக்கலாம். சரி, பாப்போம். அவங்களாண்டு பார்க்க முதல்ல உங்களுக்காக ஒரு அழகான வாழ்த்து ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. பூப்புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள். இத்திருநாளில் நோய் நொடிகள் மற்றும் குறைகள் இன்றி நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று இனிமை நிலைத்திருக்க இதயத்தால் வாழ்த்துகின்றோம். ஆனந்தம் நிலைத்திருக்க அன்புடன் வாழ்த்துகின்றோம். நீண்ட ஆயுளோடு வாழ ஆண்டவனை வேண்டுகின்றோம் என்று சொல்லி, இங்க பாருங்க, இது யாரு? இந்த அழகான பிள்ளை. சரியா, உங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு அழகா உங்களுக்காக ஒரு வாழ்த்து அனுப்பி இருக்கணும். இப்ப சொல்லுங்க, ஃபைனலி உங்களோட கெஸ் என்ன கெஸ்ஸா இருக்கும்? திருமாமா. ஃபைனலி சரியா? சித்தப்பா இல்லையா? அதுக்குள்ள சித்தப்பா இல்லையா? மிக்கிக்குள்ள இல்ல. சரி, சொல்லுவோம். என்ன அழகா பிள்ளைக்காக அன்புடன் வாழ்த்துவோர் திருமாமா, சுபா மாமி, திலீபன், டேனுஜா, விதுஷா. நீங்க உங்களுக்காக
திருமாமா ஃபேமிலிகிட்ட இருந்து அழகா இவ்வளோ கிஃப்ட்டும் எங்களோட பிள்ளைண்ட கையில் கொண்டு போய் சேருங்கோன்னு சொல்லி என்ன சொல்ல போறீங்க திரு மாமாக்கு? எதிர்பார்த்தீங்களா இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமெண்டு? ஹாப்பியா? சரி, எங்களை மிக்கி மவுஸ் பார்த்தது ஹாப்பியா? மிக்கி மவுஸ் துரத்தினது ஹாப்பியா? இதுவரைக்கும் எங்களோட மிக்கிய துரத்தின ஒரே ஒரு ஃபேமிலி நீங்க குடும்பமா சேர்ந்து துரத்தின மாதிரி. நாங்க இப்போ ஒரு பாட்டுக்கு சின்னதா நீங்கள் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்க மிக்கியோட, சரியா? சந்தேகப்பட்டதுக்காக. சரி, திருமாமாக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா குட்டி? நன்றி மாமா. ஹாப்பியா? ஓ ஹாப்பி. சரி, ஓகே. திருமாமா ஃபேமிலி சொல்லி இருக்கிறாங்க உங்களை இப்படி நேர்ல வந்து இப்படி சாரியில எல்லாம் பார்க்க முடியாம போயிட்டுதான்னு சொல்லி மிஸ் பண்றதா சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறோம். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிள்ளைக்கு என்னன்னு சொல்றது, உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நீங்க அடைஞ்சு கொள்றதுக்கு கடவுள் துணையா இருக்கணும் கடவுளை வேண்டிக் கொண்டு நாங்க போயிட்டு வருவோம். என்ன கண்ணீர் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு? சரி, ஓகே, நாங்களும் போயிட்டு வரோம். தேங்க்யூ. டான்ஸ் ஆட போறோம் இப்ப எல்லாரும். ஓகே, தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.